Hello everyone, welcome back to the series of lesson toward the parable of our Lord Savior Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ஊமைகளை பற்றியதான தொடர் சத்தியத்துக்குள்ளாய் உங்களை அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கும் கூட நாம் 19வது பாடத்திற்குள்ளாய் நாம் கடந்து வருகிறோம். இந்த 19வது பாடத்தில் த பேரபிள் ஆஃப் த டேலண்ட், தாளந்துகளை பற்றியதான ஒரு ஊமை தான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த ஊமை பதிவு செய்யப்பட்ட பகுதி மத்திய 25வது அதிகாரம் 14லிருந்து 30வது வசனம் வரை. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊமைகள் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஊமைகளாய் இருக்கிறது என்பதை நாம் நம்புகிறோம். இந்த ஊமைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் இவைகளை வாசிப்பதும் தியானிப்பதும் கேட்பதும் மாத்திரமல்ல, இவைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் பொழுது மட்டுமே இதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். இந்த ஊமைகளை நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். குறிப்பாக நீங்கள் ஒரு நோட் புக்கை எடுத்து இதில் வரக்கூடிய குறிப்புகளை நீங்கள் பதிவு செய்து கொண்டீர்கள் என்றால் அநேக ஆண்டுகள் கழித்தும் இந்த ஊமைகளை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் வேண்டும் என்றால் வீடியோ கூட பார்க்க தேவையில்லை, அந்த நோட் புத்தகங்களை பார்த்தீர்கள் என்றால் அதிலிருந்து சில நன்மைகள் நமக்கு புரியும் என்பதை நான் கண்டிப்பாக விசுவாசிக்கிறேன். அவை ப்ளீஸ், இஃப் யூ ஹாவ் அ டைம், ப்ளீஸ் டேக் அ நோட்ஸ் ஆன் திஸ் பேரபிள். சரி பிரியமானவர்களே, ஊமைகள் என்றால் என்ன என்பதை நாம் போட முறை நாம் தியானித்திருந்தோம். ஒரு உண்மையை விளக்குவதற்காக அந்த உண்மைக்கு இணையாக சொல்லப்படும் ஒரு உதாரணமே ஊமை அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் ஊமைகள் மறைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, டு கன்சீல் த ட்ரூத். இரண்டாவதாக டு ரிவீல் த ட்ரூத். அதே ஊமைகள் வெளிப்படுத்துவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் ஒவ்வொரு ஊமைகளை நமக்கு போதிக்கும் பொழுதும் அது எப்படிப்பட்ட ஊமைகளாக போதிக்கிறார் என்பதை, அந்த அதிகாரங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் படித்து நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உதாரணத்திற்காக நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம பெருமை அல்லது உலகப்பற்று உடையவளாய் இருப்போம், அப்படிப்பட்ட பிரச்சனை நமக்குள்ளாக இருக்கிறது என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அதற்காக ஒரு ஊமையை அவர் என்ன செய்திருக்கிறாருங்க, பேசியிருக்கிறார். ஐஸ்வர்யவானை பற்றிய ஊமையில் மிக அழகாக கர்த்தர் விளக்கியிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு ஊமையும் ஒரு முக்கிய கருத்துக்களை கொண்டிருக்கிறது. அந்த கருத்துக்களை மனதில் வைத்து நாம் அந்த ஊமைகளை படிக்கும் பொழுது அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. ஒரு முக்கிய குறிப்பு என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஊமையிலும் ஆண்டவர் சொல்ல விரும்பும் ஒரு முக்கிய பாடம் இருக்கும். அதை நாம் முதலில் கண்டறிந்து அந்த ஊமைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி பிரியமானவர்களே, let us move on to our subject toward the parable of our Lord Savior Jesus Christ, and we're going to study about the parable of the talent from Matthew chapter 25 verse 14 to 30. இந்த ஊமையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கருப்பொருள், the theme of the parable என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு சிறந்த ஊழியக்காரனாக அல்லது பொறுப்புள்ள மேலாளராக நாம் எப்படி இருக்க வேண்டும், how we can be a good steward in the God's kingdom. நாம் ஒரு சிறந்த ஊழியனாக அல்லது ஒரு பொறுப்பாளராக ஒரு மேலாளராக தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும். And the main lesson of this parable, it is about our ability, how we are going to use our ability. நம்முடைய திறமைகளை, நம்முடைய வாய்ப்புகளை, நம்முடைய சத்தியத்தை, நாம் அறிந்து கொண்ட சத்தியத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள போகிறோம். So we have the ability, we have the opportunity, and we know the truth. And how we going to use this ability and opportunity and the truth for God's kingdom. இப்படிப்பட்ட ஒரு மெய்யான ஒரு உண்மைகளை அடங்கிய ஒரு பகுதி தான் இந்த தாளந்துகளை பற்றியதான ஊமை. பிரியமானவர்களே, இந்த தாளந்துகள் பற்றியதான ஊமையானது இதற்கு முன்பு சொல்லப்பட்ட ஒரு ஊமையில் தொடர்ச்சியாக இருக்கிறது. இதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் 10 கன்னிகளை பற்றிய ஒரு ஊமையை இதே அதிகாரத்தில் இதற்கு முன்றைய வசனங்களில் அவர் பேசியிருப்பார். அந்த 10 கன்னிகளை பற்றிய ஒரு ஊமையில் ஆண்டவர் போதித்த ஒரு விஷயம், நாம் எப்படி விழிப்புடன் அல்லது ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த 10 கன்னிகளுடைய ஒரு ஊமையில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய 2ஆம் வருகை வரும் பொழுது நாம் எப்படி ஆயத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் எப்பொழுது வருகிறார் என்று நமக்கு தெரியாது. அவை நாம் விழிப்புடன் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு போதனையை 10 கன்னிகள் மூலமாக கொடுத்தார்.
ஆகவே அந்த ஊமைகளை தொடர்ச்சியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாளந்துகளை பற்றி கொடுக்கிறார். அப்ப இந்த தாளந்துல ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் ஆயத்த காலத்தில் நாம் செய்ய வேண்டிய வேலையை, அங்கே கடமையை அது குறிக்கக்கூடியதை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறோம். அப்போ தாளந்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊமையில நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய தாளந்துகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், நம்முடைய தாளந்துகளையும் நம்முடைய திறமைகளையும் நம்முடைய வாய்ப்புகளையும் நாம் எப்படி பயன்படுத்தி தேவனுடைய வருகையில நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிற மிக அற்புதமான ஒரு போதனை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த தாளந்துகளை நமக்கு கொடுக்க இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரமானது மிக முக்கியமான 3 பாடங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவதாக நாம ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை அந்த 25ஆம் அதிகாரம் 1 13 வசனங்கள் வரை 10 கண்ணீர் ஊமையில் கர்த்தர் விளக்கிறார். இரண்டாவதாக ஒரு உண்மை தன்மை, a good stewardship, அந்த ஒரு பாடத்தை மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14 30 வசனங்கள் வரை தாளந்துகள், நம்முடைய திறமைகளை, நமக்கு கொடுத்த வாய்ப்புகளை, நமக்கு கொடுத்த ஞானத்தை நாம் எப்படி ஞானமாய் நாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அடுத்தது மூன்றாவதாக இரக்கத்தின் ஒரு காட்சி, அதாவது இந்த 25ஆம் அதிகாரம் 31 46 வசனங்கள் வரை நியாய தீர்ப்பினுடைய ஒரு காட்சியை கர்த்தர் நமக்கு அங்கு விளக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் பூமியில் காத்திருக்கும் போது இரக்கமுள்ளவராக நாம் என்ன செய்ய வேண்டுங்க, இருக்க வேண்டும். அவை இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரம் 3 முக்கிய ஊமைகளை அது கொண்டிருக்கிறது. அதுல நாம் இப்பொழுது இந்த தாழ்ந்துகளை பற்றிய ஒரு ஊமையை நாம் ஆராயக்கூடியவர்களா இருப்போம். இந்த ஊமைகளை நாம் படிக்கும் பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது நமக்கு திறமையும் வாய்ப்பும் கொடுக்கப்படும் போது நமது பொறுப்பு, the responsibility அதிகரிக்கிறது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட திறமைக்கு ஏற்ப வரும் வாய்ப்புகளை நான் சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்படி செய்யாமல் விடுவது அங்கு தவறு என்பதை தான் ஆண்டவர் இந்த ஊமையின் மூலமாக நமக்கு விளக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த தாளந்துகளை பற்றியதான ஊமையை நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கிய பங்காக நாம் வைத்துக் கொள்வோம். கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய திறமைகளை, நமக்காக அவர் கொடுத்திருக்கக்கூடிய தாளந்துகளை, நமக்காக அவர் கொடுத்திருக்கிற ஞானங்களை நாம் எப்படி டெவலப் பண்றது, நாம எப்படி அதை ப்ரொடியூஸ் பண்றது, எப்படி ஃப்ரூட்ஃபுல்லா கொண்டு வர்றது என்று சொல்லக்கூடிய ஒரு மையமாக இந்த பாடம் நமக்கு அமைந்திருக்கிறது. அங்கு பர்டன் காஃப்மேன் அப்படிங்கிறவர் இந்த தாளந்துக்குரிய ஒரு விளக்க உரையை அதை யாரு குறிப்பிடுகிறது அப்படிங்கிறத சுருக்கமா சொல்லியிருக்கிறாரு. அதை பார்த்து இந்த ஊமையை நாம் தியானிக்கும் பொழுது அது புரிந்து கொள்வதற்கு நமக்கு வசதியாக இருக்கும். அதுல முதலாவதாக தூர தேசத்திற்கு போகும் மனுஷன் என்று அறியப்படும் ஒருவர் இந்த ஊமையில் இருக்கிறாரு. அவர் யாரை குறிப்பிடுது அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. இங்கே ஊழியக்காரர்கள் என்பது இயேசு கிறிஸ்துனுடைய சீசர்களாகிய உங்களையும் என்னையும் அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தாளந்துகளை பகிர்ந்தளிப்பது என்பது நமக்கு வழங்கப்படும் வரங்கள், அதாவது இட்ஸ் நாட் அபவுட் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அதாவது பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் அல்ல. ஆண்டவர் நமக்கென்று ஒவ்வொரு தாளந்துகளை கொடுத்திருப்பார். பாடல் பாடுறது, ஜெபம் பண்றது, வசனம் வாசிக்கிறது, சுவிசேஷத்தை சொல்றது, அவை இப்படிப்பட்ட வரங்கள் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொன்றும் கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக தூர தேசம் என்பது இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு செல்வதை அடையாளப்படுத்துகிறது. மனுஷன் திரும்பி வருதல் அப்படிங்கிறது, அந்த ராஜா திரும்பி வருதல் அப்படிங்கிறது கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையை அங்கு அடையாளப்படுத்துகிறது. ஆக மீண்டும் வந்து கணக்கு கேட்பது என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நியாய தீர்ப்பு செய்வதை அடையாளப்படுத்துகிறது. அறிவிக்கப்பட்ட லாபம், அதாவது தாளந்துகளை பெற்றுக்கொண்டவன் அறிவிப்பார்களா லாபம் எவ்வளவு வந்தது அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய வரங்களை மேம்படுத்துதலை அங்கு குறிப்பிடுகிறது. அடுத்தது புதைக்கப்பட்ட தாளந்து என்பது சோம்பேறித்தனம் அல்லது பொல்லாத இருதயத்தை கொண்ட ஒரு மனிதனை அங்கு வெளிப்படுத்துகிறது.
அடுத்ததாக எஜமானுடைய சந்தோஷம் என்பது பரலோகத்தின் வெகுமதிகளை வெளிப்படுத்துகிறது. அங்கே ராஜா கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது துன்மார்களுக்கான தண்டனையை அது பிரதிபலிக்கிறது. அடுத்ததாக உண்மையுள்ள ஊழியக்காரன் என்பது விசுவாசமுள்ள தேவ பிள்ளை, அதாவது உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரன் என்று சொல்றாருங்களா, அது விசுவாசமுள்ள தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவர்களை அது அடையாளப்படுத்துகிறது. உண்மையற்ற ஊழியக்காரன் என்பது கிறிஸ்துவனாக இருந்தே கர்த்தருக்கு விசுவாசமற்ற தேவ பிள்ளையாக, அதாவது அவரு கிறிஸ்தவர் தான், ஆனா அவர் கர்த்தருக்காக எதுவும் செய்யாதவர் என்று விசுவாசமற்ற தேவ பிள்ளையாக இங்கு அடையாளப்படுத்துகிறார். அவை இந்த ஒரு புரிந்து கொள்ளுதலோடு நாம் இப்பொழுது இந்த ஊமைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த ஊமையினுடைய முதல் முக்கிய குறிப்பு 1, தாளந்துகளை ஒப்படைப்பது என்பதை மத்தேயு 25 அதிகாரம் 14-15 வசனம் வரை நாம் வாசி கேட்போம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்து பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரை அழைத்து தன் ஆஸ்தியை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யம் என்பது புறதேசத்து பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்தியை அவர்கள் இடத்துல ஒப்பு கொடுத்து போறதுக்கு சமமா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியினுடைய ஊழியங்கள் அவருடைய சபையை அவருடைய ஊழியக்காரர்களிடத்துல அவரை விசுவாசிக்கிற இடத்துல கர்த்தர் கொடுத்து அவர் மீண்டும் எங்க சென்றிருக்கிறாருங்க, பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார். அவ இந்த ஒப்பு கொடுத்தல் ஒருவனுக்கு 5, ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1 பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனம் நமக்கு போதிக்கூடிய சில ஊமைகள் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவன் நம்மேல் கொண்டுள்ள உரிமையை இது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் சில தாளந்துகளை திறமைகளை அவர் என்ன செய்திருக்கிறாருங்க, அவர் ஒவ்வொருவருக்கும் வழங்கியிருக்கிறார். இந்த ஊமையில தாளந்து என்பது எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது இது இங்கு ஒரு பணமாக இது சித்தரிக்கப்பட்டிருந்தாலும் இங்கு தாளந்து என்பது நம்முடைய ஸ்டூவார்ட்ஷிப், நம்முடைய உக்ரானத்துவத்தை இது அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கிறது, அல்லது நம்முடைய பொறுப்புணர்வை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கிறது, the responsibility. அப்ப கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். நமக்காக நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியங்களை தேவன் நம்ம இடத்துல என்ன செய்திருக்கிறாருங்க, அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் போகும்போது உங்களிடத்தில் ஒன்றை ஒப்படைக்கிறேன், நான் வரும் வரை அதை நீங்கள் பராமரிக்க வேண்டும். அதுதான் இந்த ஊமையில சொல்லக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் கடமைகளை நான் உங்களிடத்துல கொடுத்து போகிறேன், நீங்கள் அதை பொறுப்புடன் கவனமாக செய்ய வேண்டும். அது பணமாகவோ நமது திறமையாகவோ அல்லது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நாம் ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அவை நம்முடைய நேரமாக இருக்கட்டும், நம்முடைய உழைப்பாக இருக்கட்டும், நம்முடைய திறமையாக இருக்கட்டும், இவை எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு என்ன இருக்குதுங்க, உரிமை இருக்குது. God has the authority over my time and my hard work and my ability. அப்ப தேவன் இவை எல்லாவற்றின் மீதும் அவர் அதிகாரம் உடையவராய் இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் சொல்றாங்க கடவுளுக்கு என் மேல எந்த அதிகாரம் இல்லை என்று. அது மிகவும் தவறானது. God has authority over you and me. உங்கள் மீதும் என் மீதும் தேவன் அதிகாரம் உடையவராக இருப்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். கொரிந்து புஸ்தகத்துல 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19-20 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது நாம் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள், நமது சரீரமானது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது, நாம கிரியத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அவர் ஊழியக்காராகிய நம் மீது தேவனுக்கு உரிமை இருக்கிறது. அவர் நம்மை கிரயமாக அவர் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சரீரத்தின் மூலம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்போ நாம் மட்டும்தான் மகிமைப்படுத்த வேண்டுமா? இந்த உலகத்துல அவரை விசுவாசிக்காதவர்கள் என்ன, அவரை தேடாதவர்கள் என்ன அப்படின்னா அவர்கள் மீது ஆண்டவருக்கு உரிமையே இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, yes, of course, God even has the authority over the people who does not believe on him. ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது
படைப்பின் வழியாக தேவன் அவர்கள் மீது உரிமை கொண்டிருக்கிறார். ஒருவேளை ரட்சிப்பினால அவர்களை விலைக்கிரயமாக கர்த்தர் கொள்ளவில்லை என்றாலும் இந்த உலகத்துல படைத்தது அவர்களை கொண்டு வந்தது யாருங்க? அது தேவன். அவன் அந்த படைப்பின் மூலமாக கர்த்தர் அவர்கள் மீது அங்கு அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அப்ப தேவன் அவரை விசுவாசிப்பவர்களானாலும் சரி, அவரை விசுவாசியாத அவிசுவாசிகளானாலும் சரி, எல்லாரின் மீதும் தேவனுக்கு உரிமை இருக்கிறது. எனவே ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு செவி கொடுக்கவும், தனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளி தன்னை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பும் இங்கு மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கவனிங்கள், நம்முடைய திறமைக்கு ஏற்ப தாளந்துகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த பூமியில நாம பார்க்கும் பொழுது ஒருவனுக்கு 5, ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1 தாளந்து என்பதை நாம் பார்க்கிறோம். இதை எதை வெளிப்படுத்துகிறது என்றால், தேவன் அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக தாளந்துகளை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அனைவருக்கும் சமமான தாளந்துகள் வழங்கப்படவில்லை. 3 பேருக்குமே 5ன்னு தரல, 3 பேருக்குமே 2ன்னு தரல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தரமாக அங்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ அவரவர் தகுதிக்கு ஏற்ப கர்த்தர் என்ன செய்யறாருங்க? அவர் கொடுக்கிறார். இவருக்கு 5, இவருக்கு 2, இவருக்கு 1 என்று கர்த்தர் அந்த தாளந்துகளை வித்தியாசப்படுத்தியிருக்கிறார். இதுல ஒரு விஷயத்துல நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த ராஜா தூர தேசத்திற்கு, அதாவது பரலோகத்திற்கு இயேசு கிறிஸ்து சென்ற பொழுது அவர் நம்மை நேரில் பார்த்து கொண்டிருக்கவில்லை என்று சில பேர் எண்ணி அதற்கான வேலையை அநேகர் செய்வதில்லை. அதாவது இங்க பார்க்கும் பொழுது இன்றைக்கு அநேகருடைய சிந்தனையில கூட அப்படிதான் இருக்கும். நான் ஆண்டவருக்காக நான் எதற்கு இதாக செய்ய வேண்டும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் ஏன் இதை செய்ய வேண்டும்? அவர் என்னை பார்த்துட்டா இருக்கிறாரு, அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, அவரெல்லாம் நான் செய்யறதை கவனிக்க போறாரா? அப்போ அநேகருடைய இருதயங்களும் ஒரு தவறான எண்ணங்கள் இருக்கிறது. என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் எங்கே இல்லை, என்னுடைய திறமைகளை நான் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த பொறுப்புகளை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் அநேகருடைய இருதயத்தில் இல்லை. பிரியமானவர்களே, இது ஒரு மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்மோடு இல்லை என்றாலும் பரலோகத்திலிருந்து கர்த்தர் நம்முடைய காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவை கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை நாம் நிறைவேற்றுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இரண்டாவது முக்கிய குறிப்பு, நம்முடைய திறமைகளை நாம சரியாக பயன்படுத்துதல். அது இந்த மத்திய 25ஆம் அதிகாரம் 14 18 வசனங்கள் வரை அந்த தாளந்துகளை பெற்றுக்கொண்ட அந்த 2 மனிதர்கள் தங்களுடைய தாளந்துகளை எப்படி சரியாக பயன்படுத்தினார்கள் என்ற இந்த வசனத்துல சொல்லப்படுகிறது. 5 தாளந்து, வசனம் 16, 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்துகளை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவன் போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை இங்க என்ன செய்தாங்க? புதைத்து வைத்தான். அப்ப நாம் இங்க பார்க்கும் பொழுது 5, 2, 1 தாளந்து. இப்ப 5 தாளந்தை பெற்றுக்கொண்டவன் என்ன செய்தான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதை உடனடியாக வியாபாரம் செய்து மேலும் 5 தாளந்தாக பெருக்கிக் கொண்டான். 2 தாளந்தை பெற்றுக்கொண்டனும் அவ்வாறே அதை ஒரு தொழில் செய்தோ மற்ற காரியங்கள் செய்தோ அதை மீண்டும் இரட்டைத்தனையாக அவன் பெற்றுக் கொண்டான். ஆனால் 1 தாளந்தை பெற்றுக்கொண்டவனோ நிலத்தை தோண்டி தன்னுடைய எஜமானுடைய பணத்தை என்ன செய்தாங்க? அதிலே பதித்து வைத்தான். ஆகவே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் திறமைக்கேற்ப அங்கு தாளந்துகள் வழங்கப்பட்டன. பிரியமானவர்களே, கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கிறது என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு தரப்பட்ட நமது திறமைக்கு ஏற்ப சரியாக கையாள வேண்டும் என்பதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் ஒருபோதும் உங்களால் செய்ய முடியாத ஒன்றை அவர் நம்ம இடத்துல என்ன செய்ய மாட்டாருங்க? கேட்க மாட்டார். 5 கொடுத்தவன் 5 கொண்டு வந்துட்டார், 2 கொடுத்தவர் 2 கொண்டு வந்துட்டார், 1 கொடுத்தவர் நீ 5 கொடுக்கலைன்னு ஆண்டவர் கேட்கல. ஏன் அதை நீ ரெட்டிப்பாக்கல, ஏன் 2 அப்படின்னு தான் கேட்கிறார். அப்போ இங்க தேவன் ஒவ்வொருடைய திறமைக்கு ஏற்பதான் கர்த்தர் அவர்களிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்போ உங்களால் முடியாத, நம்மால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை கர்த்தர் நம்ம இடத்துல என்ன செய்வதில்லைங்க? அவர் எதிர்பார்ப்பதில்லை.
அப்ப இந்த பூமியில ஒரு மனிதர், 2 மனிதர்கள் தங்களுடைய தாளந்துகளை சரியாக பயன்படுத்தி அவைகளை இரட்டிப்பாக மாற்றினார்கள். ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு தாளந்துகளை அங்கு புதைத்து வைத்து தன்னுடைய திறமைகளை கல்லறைக்குள்ளாக அங்கு புதைத்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்ட மனிதனைப் போலவே அநேகர் தேவனுடைய சபையில தங்களுடைய திறமைகளை புதைத்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக தங்களுடைய திறமைகளை பயன்படுத்தாமல் அங்கு புதைக்கப்பட்ட ஒரு ஜனங்களாக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை ஹானஸ்டா உங்களிடத்தை கேட்கும் பொழுது, இறைவனுடைய தேவனுடைய மகிமைக்காக நீங்கள் பயன்படுத்தாத திறமைகள் அல்லது தாளந்துகள் உங்களிடத்துல உள்ளன என்று கேட்டால் கண்டிப்பாக இன்றைக்கு அநேகர் இடத்துல இருக்குது. இன்றைக்கு நமக்கு ஒவ்வொரு இடத்திலும் ஏதோ ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆனால் அந்த பொறுப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தாமல் இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குரிய கடமைகள், நமக்குரிய பொறுப்புகளை, கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்துகளை நாம் சரியாக உபயோகப்படுத்தாமல் இன்றைக்கு அநேக சாக்கு போக்குகளை நாம் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு தேவனுடைய சபையில இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடம் சில பொறுப்புகளை கேட்கும் பொழுது பெரும்பாலும் அவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு பதில தான் சொல்லுவாங்க. உதாரணத்திற்கு, பிரதர் நீங்க இன்றைக்கு வேத வகுப்பு எடுக்க முடியுமா அப்படின்னா இன்னைக்கு சிம்பிளா ஐயோ எனக்கு அதுக்கெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை பிரதர் நீங்க இன்றைக்கு சபையில பாடலை வழிநடத்த முடியுமா அப்படின்னா, ஐயோ பிரதர் எனக்கு பாட்டு பாட தெரியாது, பாட்டு பாட வராது, தொண்டை நல்லா இல்லை, குரல் நல்லா இல்லை அப்படிம்பாங்க. சரி பிரதர் நீங்க சுவிசேஷத்தை சொல்ல வர முடியுமா அப்படின்னா, இல்லை இல்லை அதெல்லாம் எனக்கு வராது. பிரியமானவர்களே, ஒரு கசப்பான ஒரு உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, யாராவது ஒருவரிடம் உங்களிடத்துல உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ முட்டாள், நீ ஜீரோ, நீ ஒண்ணுக்கும் உதவாதவன், எதையும் செய்ய லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன வருங்க? நமக்கு கோபம் வரும். ஆனா சபையில மாத்திரம்தான் நாம ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றதுல நாம் என்ன செஞ்சுக்கிறோங்க? நாம பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அவலட்சணமான ஒரு விஷயம். பிரியமானவர்களே, எனக்கு வராது, எனக்கு தெரியாது என்று சொல்வதற்கு நாம் வெட்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த ஊமையினுடைய ஒரு உண்மையான அர்த்தம் என்ன என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உங்களுக்கு தகுதியில்லை என்பது காரணம் அல்ல. எனக்கு இதை பண்றதுக்கு அதை பண்றதுக்கு, சபையில் இதை எடுத்து செய்யறதுக்கு அதை எடுத்து செய்யறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணம் அல்ல. ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு தகுதியோ திறமையோ இல்லை அப்படிங்கிறத காட்டிலும் உங்களுக்கு அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு என்ன இல்லாமல் இருக்குதுங்க? அக்கறை இல்லை. நாமெல்லாம் பாட்டு பாடணும் அப்படிங்கிற அக்கறை கிடையாது, நாம ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற அக்கறை கிடையாது, வேதம் வாசிக்கணும் அப்படிங்கிற அக்கறை கிடையாது, சத்தியத்தை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை கிடையாது. ஆகவே சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் ஒரு மனிதனிடத்துல இல்லாத போது அந்த மனிதன் என்ன செய்ய முடியாதுங்க? அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு நீங்கள் 40 ஆண்டுகளாக சபையில இருக்கலாம். இன்றைக்கு 40 ஆண்டுகளாக சபையில் இருக்கிற ஒருவருக்கு சபையினுடைய 5 படிகளை வசனத்தை கொண்டு விளக்குங்கன்னா விளக்க தெரியாது. ரட்சிப்புக்கான படிகளை வசனத்தை கொண்டு விளக்குங்க அப்படின்னா விளக்க தெரியாது. அப்ப 40 வருடங்கள் நாம் விசுவாசியா இருந்தோம், ஒரு அடிப்படையான ஒரு போதனைகளை வசனத்தோடு விளக்க முடியாதது அது மிகவும் வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இதை தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தேவனுக்குள்ளாக எப்படி உங்கள் தாளந்துகளை நீங்கள் பெருக்கிக் கொள்கிறீர்கள், உங்களுடைய திறமைகளை, தேவன் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள். இன்றைக்கு பிரபல ஊழியர் ஒருவர் கை வுட்ஸ் அப்படிங்கிறவரு ஒரு முறை சொன்னார், சபையில உள்ள பெரும்பாலான மக்களால் ரட்சிப்பினுடைய திட்டத்தை அல்லது சபையினுடைய ரட்சிப்பினுடைய 5 வழிகளை வேதாமத்தை கொண்டு என்ன செய்ய முடியலைங்க? விளக்க முடியல. இன்றைக்கு பெரும்பாலான உறுப்பினர்கள் அதுல தோல்வி அடைகிறார்கள். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் வேதாமத்தை படிப்பதில்லை. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12 சொல்லும் பொழுது, ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். எவ்வளவு அழகா அங்க பவுல் சொல்லியிருக்கிறார் பாருங்க. அதாவது இந்த வசனத்துல 2 விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. ஒன்று மனமுயற்சி, the willingness mind.
முதலில் கடவுளுக்கு செய்ய வேண்டும், கடவுளுக்காக நான் இதை பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேண்டும். அவருக்குள்ளாக ஒரு எண்ணம் வேண்டும். நானும் ஜெபம் பண்ணணும், நானும் பாட்டு பாடணும், நானும் வசனத்தை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வில்லிங் மைண்ட் ஒருவருக்குள்ள என்ன செய்யணுங்க, ஒருவருக்கு வர வேண்டும். அதை தான் சொல்றாரு, ஒருவருக்கு மன விருப்பம் இருந்தால். அப்ப இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா முதலாவது அதை செய்வதற்கு நாம் வாஞ்சை செய்ய வேண்டும். அப்ப பவுல் சொல்றாரு, உள்ளதை கொடுத்தால், உங்களிடம் இல்லாததை தேவன் எதிர்பார்க்கவில்லை, உங்களிடத்துல இருக்கக்கூடியதை. நம்ம ஒன்றும் அழகா பெரிய பாடகர் மாதிரி பாட்டு பாட வேண்டியங்கிற அவசியம் இல்லை. நமக்கு முடிந்த அளவுக்கு நம்ம பாட்டு பாடலாம். நம்ம ஊழியக்காரன் மாதிரி அந்த வசனம் இந்த வசனம்னு பெரிய விளக்கங்கள் தர தேவையில்லை. நம்ம சுருக்கமா ஒரு வசனத்தை விளக்கினா போதும். நம்ம பயங்கரமா ஜெபம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 2-3 வார்த்தைகளை கர்த்தருக்கு உண்மையா ஜெபித்தால் போதும். அப்போ தேவன் உங்களிடத்துல நம்ம இடத்துல அதிகமாக எதிர்பார்ப்பதில்லை. நம்முடைய திறமைக்கு தக்கதாக, நம்முடைய எபிலிட்டிக்கு தக்கதாக கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, உங்களை நீங்களே அறிவதை விட கடவுள் நம்மை நன்றாக அறிந்திருக்கிறார். உங்களால என்ன முடியும், உங்களால என்ன செய்ய முடியும் என்பதை தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். அவை நமக்கு என்ன இருக்க முடியாதுங்க, சாக்கு போக்குல சொல்ல முடியாது. உங்களால முடியுமா முடியாதான்னு ஊழியக்காரருக்கு கூட தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு தெரியும், இவனால முடியும், இவனால நல்லா செய்ய முடியும், ஏன் செய்யாம இருக்கிறான்? பிரியமானவர்களே, நாம் நேர்மையாக சிந்தித்து நம் திறமைகளை தேவன் கொடுத்த பொறுப்புக்கு நாம் சரியாக பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த ஊமையில் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய 3வது முக்கிய குறிப்பு எஜமானுடைய வருகையும் நியாயத்திற்கும். இந்த தாளங்களை தந்துட்டு அந்த ராஜா போயிட்டு திரும்பி வராருங்களா, வந்து அவர் எப்படி நியாயம் தீர்க்கிறார் அப்படிங்கிறத 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்ப வந்து அவர்களிடத்தில் என்ன செய்யறாராமாங்க, கணக்கு கேட்கிறார். பிரியமானவர்களே, கவனித்து பாருங்கள். எஜமான் நீண்ட காலத்திற்கு பிறகு திரும்பி வந்தார். ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்பது என்ன செய்யாதுங்க, நமக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது வெகு காலம் சென்ற பின்பு. அவங்க நினைச்சிருக்கலாம், மேபி அவர் ஒரு 2 மாசத்துல வருவாரு, 10 வருஷத்துல வருவாரு, 5 வருஷத்துல வருவாரு. வசனம் நமக்கு அந்த வருங்கள் கூட சொல்ல வெகு காலம். சோ ஆண்டவருடைய வருகை நமக்கு என்ன செய்யாதுங்க, அந்த நாளையும் நாளிகையும் நாம் ஒருவரும் அறியும் அப்படின்னு சொல்லுது. அதை தான் மார்க் 13:32 சொல்லும் பொழுது, அந்த நாளையும் நாளிகையும் பிதா ஒருவர் அல்லாமல் வேறொருவரும் அறியார், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள், அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவும் கூட என்ன செய்ய மாட்டார், அவங்க அறிய மாட்டார். அப்போ இந்த மத்திய 25ஆம் அதிகாரத்துல ஆரம்பத்துல சொல்லப்பட்ட அந்த 10 கன்னியை போல, அந்த ஊமையில சொல்லப்பட்ட அந்த உண்மையை போல, நாம் அவருடைய வருகையை அறியாமல் இருப்பதினால் நாம் எப்பொழுதும் நம்முடைய எண்ணெய் தீர்ந்து போகாத வண்ணம் நாம் கடவுளுக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:10 சொல்லும் பொழுது, நியாய தீர்ப்பின் முன் நீங்களும் நானும் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்காக தேவனிடத்துல என்ன செய்ய வேண்டியதா இருக்குங்க, கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதா இருக்கும். இந்த ராஜா எப்படி வந்து தந்துட்டு போன தாளந்துகளுடைய கணக்கை கேட்க வந்து உட்கார்ந்தாரோ, அதே போல தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்துகளை கர்த்தர் என்ன செய்ய போறாருங்க, அவர் கணக்கு கேட்க போகிறார். அதைதான் 1 கொரிந்தியர் 5:10 சொல்லும் பொழுது, ஏனென்றால் அவனவன் தன் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக நாம் என்ன செய்ய வேணுங்க, நாம நிற்க போயெல்லாம் இருக்கிறோம். அது நல்லதானாலும் சரி, அது கெட்டதானாலும் சரி, நாம கணக்கு காட்ட வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13-14 ஒரு மனிதனுடைய முழு கடமை பற்றி பிரசங்கி சொல்லுகிறார். என்ன சொல்றாருங்க, காரியத்தின் கடைத்தொகை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஏனென்றால் ஒவ்வொரு கிரியையும், அந்தகரமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் எங்க கொண்டு வராங்க, நியாயத்தில் கொண்டு வருவார். அப்போ நாம் செய்த நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி கர்த்தர் நியாயத்துல கொண்டு வரக்கூடியவர். நாம யாருக்கும் தெரியாம ஒரு பாவம் செய்து அது நியாய தீர்ப்பினால வராது, இது மறைக்கப்பட்டதுன்னு சொல்ல வாய்ப்பில்லை. ஏனென்றால் ஆண்டவர் வேதத்துல சொல்லும் பொழுது இப்படியாக சொல்றாரு, அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நீங்க மறைமுகமாக செய்யப்பட்ட காரியத்தையும் கர்த்தர் நியாய தீர்ப்பில் என்ன செய்வாராமாங்க, கொண்டு வருவார். அப்போ நியாய தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் எப்படிப்பட்ட நாளுங்க, அது வெளிப்படு. இட் இஸ் த டே ஆஃப் ரெவலேஷன். என்ன ரெவலேஷன்? வாட் வி டன், வெதர் இட்ஸ் a good or a bad.
whether what we done in a open or secret. நாம நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் வெளியரங்கம் பண்ணாலும் மறைமுகம் பண்ணாலும் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் தான் என்ன நாளா இருக்குதுங்க? அது நியாய தீர்ப்பு நாளா இருக்கிறது. ஆகவே என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட தேவன் எனக்கு கொடுத்த அந்த பொறுப்புகளை நான் சரியாக கவனித்து வருகிறேனா என்று சொல்லி பார்க்கும் பொழுது நாம சரியா செய்யறோமா இல்லையா அப்படிங்கிறது ஆண்டவருக்கு கண்டிப்பா தெரியும். தேவன் உங்கள் வாழ்க்கையை அவர் என்ன செய்யறாருங்க? நன்றாக அவர் அறிகிறார். ஆகவே பிரியமானவர்களே, அவைகளை சரியாக செய்ய வேண்டியது நமது அவசியமாக இருக்கிறது. பிகாஸ் God knows, கடவுள் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை, the stewardship, a good stewardship, நாம் எவ்வாறு கையாண்டோம் என்பதை குறித்து அவரிடத்தில் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை இந்த உண்மை நமக்கு வெளிப்படுத்துகிறது. சரி, அடுத்ததாக இந்த உண்மையினுடைய நான்காவது முக்கிய குறிப்பு உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை பற்றி. இந்த கணக்கு கேட்கிறார் இல்லைங்களா? இந்த கணக்கை கேட்க வந்தப்போ அங்கு அந்த எஜமான் 2 உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை பார்க்கிறார். மத்திய 25:20-21 சொல்லும் பொழுது, அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தைகளை சம்பாதித்தேன் என்றான். 21 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். அப்போ இங்க பாருங்க, இந்த முதல் ஊழியக்காரன் உண்மையுள்ளவனாக காணப்பட்டார். 5 தந்தாரு, அந்த 5 ரெட்டிப்பாக வேறொரு 5 திரும்ப கொண்டு தந்தார். அவன் தன்னுடைய தாளந்துகளை தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவன் உபயோகப்படுத்துகிறான். தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த திறமைகளை அவன் சரியாக இங்கு பயன்படுத்துகிறான். பிரியமானவர்களே, இங்கு நமக்கெல்லாம் ஒரு பொறுப்பாளருக்கான ஒரு தகுதி இருக்கிறது. இதை கவனியுங்கள், இதை மறந்து விடாதீர்கள். இது மிகவும் நிதானமாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 4:1-2 சொல்லும் பொழுது, இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிர காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரான காரன் உண்மையுள்ள என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். பிரியமானவர்களே, வசனம் எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. உக்கிரான காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். It is necessary. God gave you some responsibility and we must be a responsible person. வேதம் மிக தெளிவா சொல்லும், இந்த 5 தாளந்துகளை பெற்றுக்கொண்டவன் தான் பெற்றுக்கொண்டதற்கு அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு தாளந்தை கொடுத்திருப்பார். Do we being a responsible for that what God has given us? வேதம் சொல்லும் பொழுது we must be, நாம் கண்டிப்பாக அதற்கு தகுதியுள்ளவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்போ இதற்கு உதாரணமாக சொல்லும் பொழுது, உங்களுடைய பராமரிப்பில் ஒரு சில விஷயங்களை ஒப்பு கொடுக்குறோம். அந்த எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஒரு பொறுப்பாக இருக்கிறத நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த உங்களுக்கு பொறுப்பாக கொடுக்கப்பட்ட காரியங்களை உங்களுக்காகவும் உங்கள் சுய பெருமைக்காகவும் நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா அல்லது தேவனுடைய மகிமைக்காக பயன்படுத்துகிறீர்களா? இன்றைக்கு அநேகர் தனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை தவறாக பயன்படுத்துகிறார். என்ன பயன்படுத்துகிறாங்க? They make a self glorification instead of glorifying God. தேவனை மகிமைப்படுத்தல. ஒரு பாடல் பாடுறதா இருக்கட்டும், பிரசங்கம் பண்ணதா இருக்கட்டும், ஜெபிப்பதா இருக்கட்டும், நல்லா பண்ணிட்டாங்கன்னா அது கர்த்தருக்காக சமைப்பதை காட்டிலும் தங்களுடைய சொந்த மகிமைக்காக செய்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நாளுக்கு நாள் நம்முடைய திறமைகளை, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாம் என்ன செய்யணுங்க? கடினமாக உழைத்து நம்மிடம் உள்ளதை நாம் பெருக்கி தேவனை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் ஒருவேளை அதை செய்ய நாம் தவறும் பொழுது நாம் தேவனிடம் என்ன செய்யறோங்க? அநேக நன்மைகளை நாம் தவறவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இங்க பாருங்க, இந்த 5 தாளந்துகளை வைத்திருந்த மனிதன் என்ன செய்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவன் வெளியே சென்று அந்த தாளந்துகளை மேலும் வளர்த்தான். அவன் தனது திறமைகளை அவன் பயன்படுத்தினான். அவனிடம் இருந்ததை அவன் 2 மடங்காக அங்கு பெருக்கினான். அப்பதான் அந்த மனிதனை ராஜா பார்த்து சொல்றாரு, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி.
the good and faithful servant entered into the place of happiness. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய கடைசி மூச்சை விடக்கூடிய அல்லது இந்த உலகத்தை விட்டு நாம் போகும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தேவன் உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து சொல்ல நாம் ஆசைப்பட வேண்டும். இந்த வார்த்தைகள் நம்மளை பார்த்து சொல்ல நாம் பிரியப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த 5 தாளந்துகளை பெற்றுக்கொண்ட மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லணும், யூ ஆர் a good and faithful servant, உத்தம உண்மை உள்ள ஊழியக்காரனே என்று கர்த்தர் சொல்வதை நம்முடைய காதுகளில் நாம் கேட்க பிரியப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நாம் ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் விட்டு பிரியும் பொழுது நாம் விட்டு செல்ல வேண்டும். ஒரு விஷயத்தை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்வோம். நான் என் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினேனா? நான் என்னுடைய வாய்ப்புகளுக்கு திறமைகளுக்கு நான் கீழ்ப்படிந்தேனா? என்னுடைய திறமைகளை நான் வளர்த்து கொண்டேனா அல்லது வளர்த்து கொள்ளவில்லையா? தேவனை மகிமைப்படுத்த நான் முயற்சி செய்தேனா முயற்சி செய்யவில்லையா? இந்த கேள்விகள் முக்கியமானது. இந்த கேள்விகள் நம்முடைய தாளந்துகளை நாம் பயன்படுத்தினோமா இல்லையா என்பதற்கு பதிலை தரக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய சேவையில் ஒரு தரம் இருக்க வேண்டும். We must have a quality in our service to the Lord. இந்த 5 தாளந்துகளை பெற்ற மனிதன் தனது தாளந்துகளை என்ன செய்யணுங்க, அங்கே அவன் பெருக்கினான். ஒரு விஷயத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த நம்பர்ஸ்ல ஆண்டவர் சந்தோஷப்படலை. அதாவது 5 தந்து நீ 5 கொண்டு வந்துட்டியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த பணம் 2ஆக பெருகின அந்த நம்பர்ஸ்க்காக ஆண்டவர் சந்தோஷப்படலை. மாறாக அவனுடைய உண்மைத்தன்மை, அதுக்காக அவன் எவ்வளோ பிரயாசப்பட்டு எவ்வளோ உழைச்சு அவன் தன்னுடைய கடமையை சரியா செய்திருக்கிறாங்கிறதுக்காக ஆண்டவர் சந்தோஷப்படுறாரே தவிர not for a numbers but for his service, a good service, a faithful service. அதே போல நீங்களும் உண்மையுள்ளவராய் இருந்தால் உங்களால் முடிந்தவரை சிறப்பாக செய்யும் பொழுது நம்முடைய திறமைகளை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுவார். பிரியமானவர்களே, நம்ம ஒரு 1000 விசுவாசிகள் 500 விசுவாசிகள் அல்லது 100கணக்கான விசுவாசிகளை வைத்திருந்தால் தான் கர்த்தர் சந்தோஷப்படுவார். நாம் உண்மையாக அவர் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்து நம்முடைய சபையில் ஒரு 5 பேரோ 10 பேரோ 20 பேரோ 30 பேரோ நம்ம அவருக்கு எப்படி உண்மையா செய்யறோம் அப்படிங்கிறதுல தான் கர்த்தர் பிரியப்படுறாரு தவிர not in numbers. பிரியமானவர்களே, அடுத்த முக்கிய குறிப்பு, 5வது முக்கிய குறிப்பு, ஆண்டவர் சொல்றாரு, 2வது ஊழியக்காரனையும் பார்த்து சொல்றாரு, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரன். அப்படி 2 தாளந்துகளை வாங்கினவனை பார்த்தும் அதை சொல்றாரு. மத்திய 25ஆம் அதிகாரம் 22 23வது வசனங்கள்ல 2 தாளந்து வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. அப்ப பாருங்க, 5 தாளந்தை வாங்கினவர் 5 இன்னும் 5 பெருக்கினாரு. உத்தம உண்மையும் உள்ள ஊழியக்காரன் சொன்னாரு, உன்னுடைய ராஜவந்தனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசினார். அதே போல இந்த 2 தாளந்தை வாங்கினவனும் இன்னும் 2ஆக பெருக்கினான். அவனையும் பார்த்து சொல்றாரு, உத்தம உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என்று சொல்லுகிறார். ராஜனுடைய அங்க சந்தோஷத்திற்குள் பிரவேசி அப்படிங்கிறார். அப்போ இங்கு ஒரு சமநிலையான பாராட்டு 2 பேருக்கு இருக்கு. அதாவது 5 தாளந்துக்கும் வாங்கினது என்ன பாராட்டு பெறப்பட்டதோ அதே தாளந்து 2 தாளந்துகளையும் வாங்கினவனும் பெற்றுக்கொண்டான். அப்ப பாருங்க, 5 தாளந்து வாங்கினவனுக்கு ஆண்டவர் கொஞ்சம் அதிகமா பாராட்டிட்டு 2 தாளந்து வாங்கினவன் இடத்துல கொஞ்சம் குறைவா ஒரு பாராட்ட தந்தாராம் அப்படின்னா கிடையாது. He gave a equal glory to them. அவர்கள் இருவருக்கும் ஒரு சமமான ஒரு பாராட்டுகளை கர்த்தர் என்ன செய்தாருங்க, அவர் தந்தார். Why? Because God knows. அவருடைய திறமைக்கு ஏற்பதான் கர்த்தர் அவரிடத்தில் எதிர்பார்க்கிறார். 5 இடத்துல 5 எதிர்பார்க்கிறார். 2 இருக்கிறவனிடத்துல தேவன் 2 எதிர்பார்க்கிறார். அதற்கு மேலாக கர்த்தர் அவரிடத்துல இருந்து என்ன செய்வதில்லைங்க, எதையும் அவர் எதிர்பார்ப்பதில்லை. ஆவே பிரியமானவர்களே, நம்மால் முடிந்தவற்றை நாம் கர்த்தருக்காக சிறப்பாக செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆவே இந்த கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த 2வது ஊழியக்காரனிடத்திலும் முதல் ஊழியக்காரனை போல அதிக தாளந்துகளை இல்லை. முதல்ல இருந்தவன் இடத்துல 5 இருந்தது, இவங்ககிட்ட 2 தான் இருந்தது. ஆனா தன்னிடம் இருந்தவற்றில் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். அவன் என்ன செய்யலைங்க,
அங்கே ஆண்டு இடத்துல அவனுக்கு 5 தந்துட்டு எனக்கு 2 தந்துட்டீங்க அப்படின்ட்டு என்ன செய்யலைங்க, அங்கே ஆண்டவர் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண கிடையாது. தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த 2க்கு அவன் உண்மையுள்ளவனாய் இருந்து அதை பெருக்கினான். பிரியமானவர்களே, உங்களிடம் ஒரு தாளந்து திறமை மட்டுமே ஒருவேளை இருக்குமென்றால் அதுக்காக நாம் குறை சொல்லக்கூடாது. அவருக்கு 5 இருக்குது, இவருக்கு 2 இருக்குது, அவர்கிட்ட 4 இருக்குது, என்கிட்ட ஒரு தாளந்து வச்சுட்டு ஊழியம் பண்ணுனா நான் எப்படி பண்ணுவேன்? பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த ஒரு தாளந்திற்கு உண்டான ஒரு ஊழியத்தை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, அவர் கொடுத்த அந்த திறமைகளை, அவர் கொடுத்த அந்த எபிலிட்டியை நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும். உங்களிடத்தில் உள்ள தாளந்துகள் அல்லது திறமைகள் எது என்பது நாம் என்ன செய்யணுங்க, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களிடம் உனக்கு மிக குறைந்த திறமையே இருக்கிறது, உன்னால் சபைக்கு எந்த பயனும் இல்லை, உன்னை விட திறமை குறைந்த ஒருவரை நான் பார்த்ததே இல்லை, நீ விலகி இருந்தாலே எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன வருங்க? கோபம். என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டியா, தகுதி இல்லையா, திறமை இல்லையா? பிரியமானவர்களே, சில நேரங்களில் நாம் இவ்வளவு கடினமாக ஒருவரை பார்த்து பேசும் பொழுது அவர் மீண்டும் சபைக்கு வர முடியாத அளவுக்கு அது அவருக்கு என்ன செய்யுங்க, வேதனைகளை தரும். ஆனால் சபையில பாருங்க, இன்றைக்கு அநேக விசுவாசிகள் தங்களுக்கு எதுவுமே செய்ய தெரியாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்திலேயே இன்றைக்கு சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அநேகர் இதற்காக வேதனைப்பட கிடையாது. நான் இவ்வளோ வருஷமா சபைக்கு இருக்கனே, எனக்கு ஜெபம் பண்ண முடியலையே, பாடல் பாட முடியலையே, சபையில வழி நடத்த முடியலையே, சபைக்கான காரியங்களை முன்னாடி நின்று செய்ய முடியதில்லையே. they don't worry about it. பிரியமானவர்களே, உங்களிடத்துல ஒரு தாளந்து இருக்குதோ, 2 தாளந்து இருக்குதோ, 5 தாளந்து இருக்குதோ, let us just use it and use it for the glory of God. தேவன் உங்களிடத்தில் இல்லாத ஒன்றை அவர் எதிர்பார்ப்பதில்லை. கண்டிப்பாக நாம் முயற்சி செய்து நம்முடைய தாளந்துகளை நாம் பெருக வேண்டும். தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவன் நமக்கு கொடுத்ததை தாண்டி நம்ம இடத்துல அதிகமாக அவர் எதையும் எதிர்பார்க்க. இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இந்த உண்மை அதுதான் நமக்கு திரும்ப திரும்ப போதிக்கிறது. God does not ask beyond what is your ability. உங்களுடைய தகுதிக்கு மேலாக, உங்களுடைய திறமைக்கு மேலாக, உங்களுடைய எபிலிட்டிக்கு மேலாக கர்த்தர் நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்கலாம். அப்போ இங்கே 2 தாளந்தை உடையது 5 தாளந்தை உடையவனை போல செய்ய வேண்டும் என்று அவர் கட்டளையில நீயும் போய் இந்த 2லயே இன்னும் நீ 10 கொண்டு வான்னு சொல்ல கிடையாது. பிரியமானவர்களே, அந்த 5 தாளந்துகளை வைத்திருந்தவன் அதை 100% சரியாக பயன்படுத்தினான். 2 தாளந்துகளை வாங்கினவனும் அதை 100% சரியாக அவன் வேலை செய்யறான். அப்போ இவளுடைய உழைப்பு 100% இருந்தது, இவளுடைய உண்மை 100% இருந்தது. அதை தான் தேவன் என்ன செய்யறாருங்க, எதிர்பார்க்கிறார். Let's have a self examination. நீங்களும் நானும் தினமும் மிக முக்கியமான இந்த கேள்விகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதாவது, நாம் நமது திறமைகளை சரியாக பயன்படுத்துகிறோமா? நம்மால் முடிந்தவரை நம்முடைய திறமைகளை நாம் கடவுளுக்கு சிறப்பாக செய்கிறோமா? அப்படி செய்யவில்லை என்றால் அதை மாற்ற நாம் என்ன செய்ய போகிறோம்? பிரியமானவர்களே, இந்த கேள்விகளுக்கான பதிலை கண்டறிந்து அந்த விஷயத்துல நம்மை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, இந்த ஊமையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கிய பாடம் 6, போலியான சாக்குப்போக்கள். அதாவது, இந்த ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவன் அதை மண்ணில் புதைத்து வைத்து அதை பத்திரப்படுத்தி எப்படி ஒரு போலியான சாக்குல சொல்றான் அப்படிங்கிறத மத்திய 25ஆம் அதிகாரம் 24-25 நமக்கு போதிக்கிறது. ஒரு தாளந்தை வாங்கினவன் ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அரிக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடின இருதயமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றார். பிரியமானவர்களே, 5 தாளந்தை வாங்கின இடத்துல கர்த்தர் சந்தோஷப்பட்டார். 2 தாளந்தை பெற்று அதை பெருக்கின இடத்துல கர்த்தர் சந்தோஷப்பட்டார். ஆனால் இந்த ஒரு தாளந்தை புதைத்து வைத்த இடத்துல கர்த்தருக்கு எந்த விதமான மகிழ்ச்சியும் அது தரவில்லை அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நியாயத்தீர்ப்பின் நாள் ஒரு நாள் வரும். அந்த நியாயத்தீர்ப்பின் நாள்ல நீங்களும் நானும் இந்த ஒரு தாளந்தை வாங்கினோன் போலவே நாம சொல்ல போறோமா? ஆண்டவரே, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், அப்பொழுது நான் குழந்தையாக இருந்தேன், 40 வருடங்கள் ஆகியும் இப்பொழுதும் நான் குழந்தையாகவே இருக்கிறேன், எனக்கு பாட்டு பாட தெரியாது, வழிநடத்த தெரியாது, ஜெபிக்க தெரியாது, சபையில எதுவும் செய்ய தெரியாது, சுவிசேஷத்தை சொல்ல தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம சந்தோஷமா சொல்ல போறோமா?
சற்று சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை அப்படி தேவனுடைய சமூகத்தில் நியாயத்தீர்ப்பு நாளில் எனக்கு இத்தனை நாள் நான் சபைக்கு போயிருக்கேன், இத்தனை நாள் உண்மை விசுவாசிக்கிறேன், ஆனால் ஆவிக்குரிய காரியங்கள் செய்ய எதையும் செய்வதற்கு நான் குழந்தையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க என்றால் தேவன் சொல்வார், இல்லை, நீங்க பின்வாங்கி தான் போனீங்க. இன்றைக்கு அநேகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு எதுவும் தெரியாதுங்க, சபையில் எதுவும் பண்ண மாட்டேன், அந்த அளவுக்கு நான் எதில் இன்வால்வ் ஆக மாட்டேன், ஆனால் சர்ச்சிலேருந்து நான் பின்வாங்கி போக மாட்டேன். I never backslided, though I am not involved in any of the activities in the church. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் சொல்லுவார், எஸ், யூ ஆர் a backslider. நீங்கள் பின்வாங்கி போனவர்கள் என்று தேவன் உங்களை குறித்து என்ன செய்வாருங்க, அவர் சொல்வார். ஏன் தேவன் அப்படி சொல்வார்? ஏனென்றால் நீங்கள் ஆன்மீக ரீதியில் நீங்கள் வளரவில்லை. சபையில் ஒரு மூப்பராக பணியாற்றும் அளவுக்கு நீங்கள் முதிர்ச்சி அடையாமல் இருந்திருக்கிறீர்கள். வேத ஆசிரியராக பணியாற்றும் அளவுக்கு, வேதத்தை போதிக்கிற அளவுக்கு நீங்க வரல. உலகத்தில் பாவத்தில் தொலைந்து போனவர்களை நற்செய்தி சொல்லி சுவிசேஷத்துக்குள்ளாக ரட்சிக்கப்படும் அளவுக்கு நீங்க வளரவில்லை. யூ ஆர் a backslider. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சேவைகளில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், மனிதர்கள் தோல்விக்கு கடவுளை அநேக நேரம் என்ன செய்கிறார்கள், குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த ஒரு தாளந்தை வாங்கி புதைத்து வைத்த மனிதன் தன்னுடைய தோல்விக்கு நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றானா? கிடையாது. ராஜாவே, நீங்க கோபமானவர், நீங்க கடினமானவர், அதனால உமக்கு பயந்து நான் இதை பண்ணிட்டேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவன் தன்னுடைய தோல்விக்கு எஜமான் மீது குற்றம் சாட்டுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் கர்த்தரை கரங்கள் நீட்டி கர்த்தர் மீது குற்றம் சுமத்துகிறான். இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்யறோங்க, அநேக நேரம் கர்த்தரை கை காட்டுகிறோம். நம்முடைய சோம்பேறித்தனத்திற்கும், நம்முடைய முயலாமைக்கும், நம்முடைய ஆர்வம் இல்லாத காரியத்திற்கும் கர்த்தர் எனக்கு அந்த அளவுக்கு தாழ்ந்து தரலைங்க அப்படின்னு ஈஸியா நம்ம கர்த்தரை நம்ம கரம் காட்டுகிறோம். பிரியமானவர்களே, இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆதாமுடைய காலத்திலிருந்து இது வரும். ஏவாள் புசிக்க கூடாத கனியை புசிக்க முடியல, அதை ஆதாமுக்கு தந்தார். ஆதாம் புசித்தார். தேவன் ஆதாமை ஏன் புசித்தான்னு கேட்கும் போதே, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல கிடையாது, நீங்க தந்தீங்களவா, நீங்க எனக்காக துணையா தந்தீங்களவா, அந்த பெண் தான் எனக்கு இதை புசிக்க கொடுத்தார். அப்போ அங்க சொல்ல வருது, ஆதாம் சொல்ல வருது, என்னங்க, நீங்க அந்த பெண்ணை எனக்கு தரலைன்னா நான் இதை புசிச்சிருக்க மாட்டேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆதாம் தொடங்கி இன்றைக்கும் வரைக்கும் அநேகர் நம்முடைய தவறுகளுக்கு நாம் சாக்கு போக்களையும் பிறர் மீதும் பழிகளை நாம் சுமத்துவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக மக்களுடைய பார்வை கடவுளை பற்றி இந்த ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவன் போலதான் இருக்குது. ஓ, நீங்க கடினமானவர், நீங்க தண்டிச்சிருவீங்க, நீங்க சரியா ரொம்ப கடினமா இருப்பீங்கன்னு பயந்து போயிட்டேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு பல மக்களும் கூட இப்படிதான் கடவுளை நினைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கடவுளை பற்றி ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்குது. ஓ, கர்த்தர் கடினமானவர், அவரை என்னைக்கும் நான் என்ன செய்ய முடியாது, சந்தோஷப்படுத்தவே முடியாது. கடவுள் என்ன செய்யறாரு, ஒரு பேனா பேப்பர் எழுதி, ஓ நீ இந்த நல்லது பண்றியா எழுதிக்கிறாரு, நீ இந்த தப்பு பண்றியா எழுதி வச்சுட்டு கண்டிப்பா உன்னை தண்டிப்பேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை தண்டிப்பார், கர்த்தர் நமது ஆசீர்வதிப்பார், இதெல்லாம் உண்மைதான். பட் காட் இஸ் வெரி மெர்சிஃபுல். கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல, எப்பொழுதும் நம்மை தண்டிக்கத்தக்கவர் அல்ல, எப்பொழுதும் நமது குறைகளை பார்க்கிறவர் அல்ல, எப்பொழுதும் நமக்கு விரோதமாய் நிற்பவர் அல்ல. கடவுள் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் நம்மை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். எவ்வளவு நேசித்தார், தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்தார். அவர் பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு, அழிவில்லாத தேசத்திற்கு, கஷ்டங்கள் இல்லாத தேசத்திற்கு நாம் வர வேண்டும் என்று அவர் விரும்பப்படுகிறார். அப்போ தேவன் நமக்கு ஒரு அற்புதமான போதகத்தை, வேதாந்தத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ஸோ காட் இஸ் மர்சிஃபுல். பிரியமானவர்களே, இங்கு சொல்லப்படுகிற இந்த ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்ட மனிதன் அந்த தாளந்துகளை புதைத்தான். இன்றைக்கு அநேகர் வேலை செய்யாமல் இருப்பதற்காகவே கடினமாக உழைப்பார்கள். இந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் செஞ்ச ஒரே வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
என்ன வேலைங்க? அந்த நிலத்தை தோண்டினான் இல்லைங்களா, அது ஒரு தோண்டி அதை புதைச்சனால அது ஒரு வேலை. அப்போ அந்த வேலையை அவன் எதுக்காக செஞ்சான்? இதை போய் பெருக்கி கஷ்டப்படுறதா? அப்போ இன்றைக்கு அநேகர் வேலை செய்யாமல் இருப்பதற்காகவே கடினமாக உழைப்பவர்கள் இருக்கிறார்கள். என்னால் இதை செய்ய முடியாது, வேண்டுமானால் அவர்கிட்ட தாங்க, பிராங்கிட்ட தாங்க, பிலிப்புகிட்ட தாங்க என்று மற்ற மக்களை கரம் காட்டக்கூடிய ஜனங்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒரு தாளந்து உடைய மனிதன் அவன் வேலை செய்யாமல் இருப்பதற்கு கடினமாக வேலை செய்தான். இந்த ஒரு தாளந்துடைய மனிதன் தோல்வி அடைந்த ஒரு மனிதன், கம்பேரிங் டு த அதர் ஃபெலோஸ். அப்ப இவனுடைய தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு 5 காரணங்கள். முதலாவது, தன்னுடைய எஜமானை பற்றிய ஒரு தவறான புரிதல். அவர் ஒரு கொடூரமானவர் அப்படின்னு தவறா புரிஞ்சுட்டான். 2வது, திறமைக்கு மிஞ்சி எதிர்பார்ப்பு. கடவுள் தங்களால் முடியாததை எதிர்பார்க்கிறார் என்று நினைத்தான். ஆனால் ஒரு விஷயம், தேவன் நமக்கு முடியாததற்கு மிஞ்சி நம்ம இடத்துல எதையும் எதிர்பார்க்க மாட்டார். 3வதாக அவன் இடத்துல பயம். அவன் பயந்ததுனால தாளந்துகளை புதைத்து வைத்தான். 4வது, சோம்பேறித்தனம். ஏங்க, அதை புதைத்து விட்டு அவன் சும்மா இருந்தான். அந்த காசை வச்சு அதற்காக உழைக்கணும், கஷ்டப்படணும், பெருக்கணும். நோ, he was just lazy. 5வதாக, சொந்த புத்தியை அவன் நம்பினான், சுய புத்தியை நம்பினான். என்ன? கடவுள் பயன்படுத்த கொடுத்த அந்த தாளந்துகளை இவ்வாறு புதைத்து பத்திரமா வச்சுட்டு அவரோடு வந்த நாள்ல நாம கொடுத்துட்டா நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாரு, தொலைக்காம வச்சுட்டியே அப்படின்னு தன்னுடைய சுய புத்தியினை சார்ந்தான். பிரியமானவர்களே, எரேமியா 10:23 சொல்லுகிறது, தன் வேதம் கூறும் பொழுது தன் நடைகளை நடத்துவது நடக்கிற மனுஷனால் ஆகிறதல்ல. ஆகவே கடவுள் நம் பாதையை காட்டவும், நம்மை வழி நடத்தவும் நாம் அவரை அனுப்ப வேண்டும். நம்முடைய சுய போதனைகள், சுய சிந்தனைகள், சுய எண்ணங்களை நாம் நுழைவிடக்கூடாது. சரி, அடுத்ததாக இந்த ஊமையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கிய குறிப்பு 7, தாளந்துகளை பயன்படுத்து அல்லது இழந்து விடுவாய் அப்படிங்கிற ஒரு பாடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 26லிருந்து 29வது வசனம் வரை. அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்தாயோ? அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்து, அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடு வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி அவனிடத்தில் இருந்த தாளந்து எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்பட்டும் பரிபூரணமும் அடைவான், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ இங்க பாருங்க, இங்க சொல்லப்படக்கூடிய மனுஷன் ஒரு காலத்தில் அவனுக்கு ஒரு தாளந்து வழங்கப்பட்டது. பல பொன்னாக வாய்ப்புகள், அதை பல மடங்கு பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவனுக்கு இருந்தது. நீ ஒருவேளை நான் கடினமானவன், நான் மிகவும் கொடூரமானவன் நினைச்சிருந்தீன்னா நீ போய் என்ன செஞ்சிருக்கலாம்? வட்டிக்கு கொடுக்கிற இடத்துல கொடுத்திருந்தா கூட இன்னைக்கு வரைக்கும் அது பல மடங்கு எனக்கு பெருக்கி இருக்குமே. அப்போ இவன் தன்னுடைய வாய்ப்புகளை என்ன செஞ்சாங்க? தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை இழந்து விட்டான். ஏனென்றால் அவன் சோம்பேறியாக, இந்த வசனத்துல சொல்லும் பொழுது சோம்பலான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லப்படுது. அவன் தன்னுடைய எஜமானுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. ஆகவே அவனிடம் இருந்த தாளந்துகள் எடுக்கப்பட்டு 10 தாளந்து உடனிடத்துல அது என்ன செய்யப்பட்டதுங்க? கொடுக்கப்பட்டது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த வசனங்கள் நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கிறது. அது என்ன என்றால், உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை பயன்படுத்து அல்லது இழந்துவிடாது. whatever is given to you, just use it or lose it. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளை நீங்கள் பயன்படுத்தாவிட்டால் அதை நீங்கள் இழந்து விடுவீர்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் பயன்படுத்த வேண்டும், இல்லை என்றால் அதை இழந்து விடுவீர்கள். இதற்கு ஒரு உதாரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு ஊழியரை எனக்கு தெரியும், என்னையும் கூட நீங்கள் அதுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம். என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்ம மனப்பாட வசனங்களை மனப்பாடம் செய்யும் பொழுது, அதாவது இந்த வசனம் இந்த புத்தகத்தில் இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தில் இருக்குதுன்னு நம்ம மனப்பாடம் பண்ணுவோம். ஆனால் அதை மனப்பாடம் பண்ணிட்டு அந்த வசனத்தை நம்ம பயன்படுத்தலைன்னு வைங்க, அந்த வசனம் பின்னால நம்ம மறந்து போய்விடும். அப்போ நம்ம மறந்து போய் மீண்டும் அதை நம்ம படித்து என்ன செய்ய வேண்டியதாக இருக்குதுங்க? நாம் அதை படித்து நம்ம மனப்பாடமாக பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கு கூட அது ஒரு குறை இருக்குது. ஒரு வசனம் தெரியும், வசனம் சொல்ல தெரியும், ஆனால் அந்த புத்தகம் எங்கே, அந்த அதிகாரம் எங்கே, அந்த வசனம் ஏன்? நம்ம ஒரு முறை மனப்பாடம் பண்ணிட்டு மறுபடியும் அதை ரிப்பீட்டடாக நினைவில் வைத்துக்கொள்ள, அதை எடுத்து பார்க்க நம்ம மறக்கிறோம்.
பிரியமானவர்களே, அதே போலதான் நம்முடைய திறமைகள் அது மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கொண்டிருக்க வேண்டும். அவைகளை நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த திறமைகளை நாம் இழந்து விடக்கூடியதாக இருக்கும். அப்போ இங்க இருக்கக்கூடிய மனுஷனை நாம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பொல்லாத மனிதன், யூ ஆர் அ விக்கெட். ஒரு விஷயத்த நினைச்சு பாருங்க, இவன் பொல்லாதவன் சொல்ற அளவுக்கு இவன் விபச்சாரம் செய்தானா? இல்லை. ஒருவேளை இவன் திருடனானா? இல்லை. அல்லது ஒருவேளை இவன் பொய் பேசினானா? இல்லை. இவன் செய்த ஒரே ஒரு தவறு, தனக்கு கொடுக்கப்பட்ட ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை சரியா செய்யல. அதுக்கே ஆண்டவர் என்ன அழைக்கிறாருங்க? யூ ஆர் அ விக்கெட். அப்போ நாம துன்மார்க்கனாய் பொல்லாதவர்களாய் இருப்பதற்கு கொலை செய்யணும், பொய் பேசணும், திருடணும், விபச்சாரம் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாம சரியா செய்யலைனா கூட we are a wicked person. நம்மளை துன்மார்க்கன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவை பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை பற்றி நாம் புரிந்து கொள்ளும் பொழுது பாவங்கள் 2 வகை இருக்குது. என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது sin of commission and the sin of omission. இந்த sin of commission அப்படிங்கிறது மீறுதலினால் வரக்கூடிய ஒரு பாவம். அதாவது தேவன் இதை செய்யாதே என்று சொல்லியும் அதை நாம் செய்யும் போது தேவனுடைய சித்தத்தை மீறுகிறோம். இட் இஸ் a sin of commission, மீறுதலினால் வரக்கூடிய பாவம். பட் the sin of omission, செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுவதும் கூட என்ன இருக்குதுங்க? பாவமா இருக்கு. ஆண்டவர் சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு, அதை செய்யாமல் விடுவது பாவம். சபைக்கு போகாம இருக்கிறது பாவமா? எஸ், அஃப்கோர்ஸ். ஏன்? சபைக்கு வாரத்தின் முதல் நாள்ல நம்ம சபைக்கு போக வேண்டுங்கிற பொறுப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். If you lose it, it is a sin. நம்ம வாரந்தோறும் திருப்பந்தியில பங்கிட வேண்டும் அப்படிங்கிறது கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பா? எஸ். அப்ப அதை நாம் செய்யாத போது அது என்னங்க? அதுவும் ஒரு பாவம். It is a sin of omission. யாக்கோபு அதை தான் சொல்றாரு 4:17 சொல்லும் பொழுது, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிரும். ஒரு மனிதன் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பது ஒரு பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுவது மாத்திரமல்ல. ரோமர் 1:22 தேவன் சொல்கிறார், ஆகையால் தேவனுடைய தயவும் கண்டிப்பையும் பார், விழுந்தவரிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்திலோ தயவும் காண்பித்தார், அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திரவிட்டால் நீயும் என்ன செய்வாய்? அங்கு வெட்டுண்டு போவாய். அப்போ இங்க யார் பத்தி பேசுறாரு? புறஜாதிகளை பற்றி சொல்லியிருக்கிறார். அவை யூதர்கள் உண்மையுள்ளவர்களாய் இல்லாததினால் தேவன் அவர்களை என்ன செய்கிறாருங்க? வெட்டி போடுவேன், புறக்கணித்து போடுவேன் அப்படின்னு சொல்றார். நம்முடைய தேவனிடத்துல God has a two side. He has a good side and he has a bad side. அவர் ஒரு புறம் நல்ல பக்கமாக இருக்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறார். அதே சமயம் தேவனிடத்துல கண்டிப்புள்ள பகுதியும் நாம இருக்கிறது. அவை நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். நான் நீதியுள்ளவனாக நான் இருக்க வேண்டும், நாம நீதியுள்ளவனாக இருக்கணும். அவர் இதை செய் என்றால் நாம் செய்யணும், அவர் இதை செய்யக்கூடாது என்றால் அதை செய்யக்கூடாது. இதை செய்ய நீ ஜாக்கிரதையாரி, இது உன்னுடைய கடமைனா அதை நாம் செய்ய தவற ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. அவை பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய சில நேர்மையான விஷயங்கள் இருக்குது. வெளிப்படுத்தல் 3:15 சொல்லும் பொழுது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்லாமல் அனலும் அல்லாமல், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். அப்ப ஆண்டவர் இங்கு என்ன சொல்ல வருகிறார்? ஒரு கிறிஸ்தவன், வெதுவெதுப்பான கிறிஸ்தவன், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், கடவுள் உலகம், உலகப்பற்று, கடவுள் பற்று என்று ஒரு நிலையற்ற ஒரு வழியில 2 மனம் உள்ளவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவன் ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நம்மிடத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். சரி, அடுத்ததாக இந்த உண்மையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இறுதி பாடம் 8வது பாடம், பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். இந்த ஒரு தாளந்தை வாங்கி புதைத்து வைத்து இந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, யூ ஆர் யூஸ்லெஸ், நீ பிரயோஜனமற்றவன். மத்தேயு 25:30, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகியவனை புறமான இருளை தள்ளிவிடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். பிரியமானவர்களே, ஒருவன் உண்மையுள்ள ஊழியக்காரனாக இல்லாத போது
அவன் பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த பாடம் நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த உண்மையுள்ள ஊழியக்காரன் அங்கே என்ன செய்கிறாங்க, பிரயோஜனமற்றவனாக அங்கே மாறக்கூடியவனாக இருக்கிறான். அவை பிரியமானவர்களே, நீங்கள் உண்மை இல்லாதவராக இருந்தால் நீங்கள் ஒரு பிரயோஜனமற்ற ஊழியக்காரராக இருக்கிறீர்கள். ஆகவே வேசித்தனம், விபச்சாரம் அல்லது பொய் பேசுகள் போன்றவை மட்டும்தான் நரகத்துக்கு போவாங்க அப்படிங்கிறதில்ல. தங்களுடைய கொடுக்கப்பட்ட காரியத்தை சரியா செய்யாதவர்களும் என்ன செய்வாங்க, நரகத்துக்கு போவாங்க. ஆகவே நமது தாளந்துகளை, திறமைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு உண்மையுள்ள மேலாளராக we must be a good steward. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியாக செய்யக்கூடிய ஒரு நல்ல பொறுப்பாளராக நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை அப்படி இல்லை என்றால் நாமும் நரகத்திற்கு தள்ளப்படக்கூடியதாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஊமை கண்டிப்பாக மிக அற்புதமான ஊமைகள். நம்முடைய திறமைகளை நாம் எவ்வாறு வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆழமான பாடத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த பாடத்தை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. இறுதியாக இந்த ஊமையில கற்றுக்கொள்ளக்கூடிய சில முக்கிய பாடங்களை பார்த்து நாம் இந்த பாடத்தை நிறைவு செய்வோம். இந்த ஊமையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில முக்கிய பாடங்கள். 1, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவன் தனக்கு கொடுத்ததை பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு உள்ளது. 2வது, தேவன் மனிதர்களை நீதியுடன் நடத்துகிறார். அதாவது ஒருவனுடைய திறமைக்கு ஏற்பதான் நியாயம் தீர்க்கிறாரே தவிர அவனால் செய்ய முடியாததை அவனிடத்தில் எதிர்பார்க்க மாட்டார். 3வது, நமது தாளந்துகள் பயன்படுத்தப்பட்டால் அது வளரும். எனவே நாம் அவற்றை பயன்படுத்த வேண்டும். 4வது, நமது தாளந்துகளை நாம் பயன்படுத்தாவிட்டால் அவற்றை நாம் இழக்கக்கூடும். 5வது, ஒருவன் அழிந்து போவதற்கு வேசிக்காரனாகவோ அல்லது இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு சிறந்த மேலாளராக அவன் இருக்க தவறும் பொழுது கூட அவன் அழிந்து போகக்கூடியவனாக இருக்கிறான். வெகுமதியும் ஆக்கினை தீர்ப்பும் ஒருவன் தன்னால் முடிந்ததை செய்வதையோ அல்லது செய்யாமல் இருப்பதையோ பொறுத்து அமைகிறது. 7வது, கட்டளையிட்டதை செய்ய வேண்டியது நமது கடமை நமக்கு இருக்கிறது. 8வதாக, தேவன் எப்போதும் நமக்கு மிகச்சிறந்த பங்கையே அவர் கோருகிறார். 9வதாக, ஆண்டவர் வர தாமதிக்கிறார் என்பதற்காக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதில்லை என்று அர்த்தமல்ல. இறுதியாக 10வதாக, ஒருவன் தன்னைத்தானே சோதித்து பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 13:5 மற்றும் 2 கொரிந்தியர் 13:5 சொல்லப்பட்டது போல 2 கொரிந்தியர் 13:5 சொல்லப்பட்டது போல நீங்கள் விசுவாசத்தில் உள்ளீர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஒரு நல்ல மேலாளராக நாம் இருக்க வேண்டும் என்கிற இந்த ஒரு மகிமையுள்ள பாடம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தர் தாமே இந்த பாடத்தை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக.